ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். நம்ம சண்டே வெனஸ்டேவும் தொடர்ந்து மார்க்கெட் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம வந்து சண்டே மார்க்கெட், அதாவது வரும் வாரம் ஃபுல்லா எப்படி இருக்க போகுது, போன வாரம் என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பேசலாம். அருள்ராஜன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ மார்க்கெட் போன வாரம் ஃப்ரைடே பாத்தீங்கன்னா அடிச்சு தூள் கிளப்பி 25,100க்கு மேல போயிடுச்சு. இப்ப இதுல என்ன ஒரு ஹைலைட்னா, அங்க ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கான்ட்டு எல்லாம் வந்து போரோட பதட்டத்துல பயங்கரமா இருக்காங்க. பட் இருந்தாலும் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியன் மார்க்கெட் நல்லாவே வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கு என்ன காரணம்? இன்னொன்னு, உலக சந்தை எல்லாமே வந்து நல்லா தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கா? இவ்ளோ ஒரு பதட்டத்திலயும் இந்த மாரி நடந்துகிட்டு இருக்கும் பொழுது என்ன ரீசன் சார்? பொதுவா நம்ம உலக சந்தைகள் அப்படின்னு எடுக்கும்போது அமெரிக்க சந்தையை தான் பிரதான சந்தையை எடுத்து பார்க்குறோம். அமெரிக்க சந்தையை பொறுத்த வரைக்கும் நேத்திக்கு வந்து ஒரு பெரிய மாற்றம் இல்லை. ஓரளவுக்கு டவ் ஜோன்ஸ் மட்டும் ஒரு 0.6% என்ற அளவுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கிறத பார்க்குறோம். மற்றபடி S&P 500 ஏறல, அது அப்படியே ஏற்றம் இல்லை இறக்கம் இல்லை, சமநிலையில் இருக்கிறத பார்க்குறோம். நாஸ்டாக்கும் அதே மாதிரி தான் இருக்கு. டவ் ஜோன்ஸ் கூட இன்னைக்கு அந்த ஃபியூச்சர்ஸ் ஏறினதா, நேற்றுக்கு பெருசா ஏற்றம் இல்லை. ஸோ காலையில துவங்கிய ஆசிய சந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது கூட இது ஒரு கலந்த சந்தைகளா இருந்தது. பெரிய மாற்றம் அப்படின்னு சொல்ல முடியாது. சில சந்தைகள் ஏறியும் சில சந்தைகள் இறங்கி இருந்தது. ஆனா ஏறின சந்தைகள் அப்படின்னு எடுக்கும்போது அதுல மிக வலிமை காட்டியது அப்படின்னு பார்க்கும்போது ஹாங்காங்கோட ஹாங்சன் ஒரு வலிமையான ஒரு ஏற்றத்தையும், சவுத் கொரியாவோட காஸ்பி வந்து ஒரு வலிமையான ஏற்றத்தை கொடுத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதாவது நம் சந்தை எப்படி ஏறியதோ அந்த அளவுக்கு ஒரு ஏற்றத்தை ரெண்டுமே கொடுத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். மற்றபடி மீதி சந்தைகள் எல்லாமே இன்க்ளூடிங் சைனாவோட ஷங்கை ஆகட்டும், அதே மாதிரி நம்மளுடைய முக்கிய சந்தைன்னா நம்ம நிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜப்பான் சந்தை, அதெல்லாம் ஒரு பெரிய ஏற்றம் இல்லை. ஸோ இந்த ஒரு நிலைமையில நம் சந்தை மிகப்பெரிய அளவில் ஒரு ஏற்றம் நிகழ்ந்திருக்கிறது. இந்த ஏற்றம் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது கடந்த 3 நாளா அது வந்து ஒரு பெரிய ஏற்றமும் இல்லை இறக்கமும் இல்லை அப்படின்னே கடந்ததை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில மேல் நோக்கி வலிமை இருக்கிறத பார்க்கிறோம். ஸோ இந்த ஏற்றம், அதாவது இப்போ நிப்டியை பொறுத்த வரைக்கும் 319 புள்ளிகள் ஏறியும், சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 1046 புள்ளிகள் ஏறியும் பலமான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. பொதுவாகவே வந்து 2 விதமா நாங்கள் சொல்லணும். ஒன்று வந்து டெக்னிக்கலா பார்க்கும்போது நேத்திக்கு முந்தா நேத்திக்கு இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பின்னிங் டாப் டோஜி வகையான ஒரு கேண்டில் ஃபார்மேஷன்ஸ் பார்க்குறோம். இந்த மாதிரி டோஜி ஃபார்ம் ஆகும்போது என்ன சொல்றோம், பையரும் செல்லரும் சமபலத்துடன் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம். எந்த பக்கம் அந்த ஹை லோ கட் பண்ணுதோ அந்த பக்கம் ஒரு பலமான நகர்வு இருக்கும்னு நம்ம சொல்லிட்டு வரோம். அந்த வகையில இந்த டோஜி ஃபார்மேஷன்ஸ் அப்படின்றது மேல அந்த ஹையை கட் பண்ணும்போது மிக பலமான ஒரு ஏற்றம் இன்னைக்கு நிகழ்ந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே நேரம் இந்த ஏற்றம் அப்படின்றதுக்கான மற்ற காரணங்கள் என்னவாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது, முதல் விஷயம், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியா பலமா தான் இருக்குது. அதனுடைய ஜிடிபி வளர்ச்சி அப்படின்றதும் நடப்பு நிதியாண்டில் வந்து ஒரு 6.2 6.3 இப்படிதான் எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸுமே ப்ரெடிக்ட் பண்றாங்க. அதனால அதுவே உலக நாடுகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம நாடு தான் வந்து வேகமான வளர்ச்சியை உடைய நாடாக பார்க்கிறோம். ஸோ இது வந்து நமக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு நிலவரம் ஓவராலா. அதே மாதிரி கொள்கை ரீதியான முடிவுகள் அப்படின்னு பார்க்கும்போது ரீசெண்டா ரிசர்வ் பேங்க் எடுத்த முடிவு 50 பேசிஸ் புள்ளிகள் என்ற அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சதும் சரி, சிஆர்ஆரை இன்க்ரீஸ் பண்ணதும் சரி. அப்போ கொள்கை ரீதியாக ப்ரோ மார்க்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில மார்க்கெட்டுக்கு வந்து சாதகமாக இருக்கக்கூடிய கொள்கை ரீதியான முடிவுகள் பல எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன, தொடர்ந்து எடுக்கப்படும் என்று எதிர்பார்ப்பு இருக்குது. அதனால இந்திய சந்தையை பொறுத்த வரைக்கும் ஒரு வலுவான பொருளாதார நிலையை தாண்டி அரசு கொள்கைகளும் சாதகமா இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அதனால இந்த சந்தை அப்படின்றது மற்ற சந்தையை ஒப்பிட்டு பார்க்கும்போது பலமா தான் இருக்குதுன்றதை எடுத்துக்கலாம். ஆனா இன்னைக்கு ஏன் இவ்வளவு பெரிய ஏற்றம், ஒரே நாள்ல பெரிய ஏற்றம் அப்படின்னு பார்க்கும்போது ஏறக்குறைய கடந்த சில வாரங்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரம் எடுத்தீங்கன்னா கூட இந்த மாதிரியான நகர்வுகள் அவ்வப்போது வந்துகிட்டு தான் இருக்கு. அவ்வப்போதுன்னு சொல்றதை விட ஒரு 3 நாளைக்கு ஒரு முறை 4 நாளைக்கு ஒரு முறை இந்த மாதிரி ஒரு பலத்தை இறக்கம் ஒரு பலத்தை ஏற்றம் நிகழ்ந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு ஏறினதுக்கான காரணம் என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஷார்ட் கவரிங். இப்ப எந்த பலமா இறங்கிடும், வார் வந்தாச்சு விழுந்துரும் அப்படின்னு எதிர்பார்த்து நிறைய பேர் ஷார்ட் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்த இஸ்ரேல் ஈரான் வார் இவ்வளவு நாளா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா மார்க்கெட்டு வேலை, இப்போ மார்க்கெட்டு வேலை அப்படின்னு சொல்லும்போது இனிமேல் விழாது. ஏன்னா இப்ப ட்ரம்ப் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு இன்னைக்கு, இன்னும் 2 வாரம் கழிச்சு
அமெரிக்கா முடிவெடுக்கும் இந்த போர்ல ஈடுபடுமா ஈடுபடாதா அப்படின்னு சொல்லிட்டு போட்டார். அப்போ எப்படி அந்த டேரிஃபுக்கு வந்து ஓகே டேரிஃப் வந்து ஒரு 90 நாள் தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு மார்க்கெட் வந்து கூல் ஆயிடுச்சோ, அந்த மாதிரி அமெரிக்கா இன்னும் 2 வாரத்துக்கு போரில் ஈடுபடாது அப்படின்ற ஒரு பிரசிடென்ட் சொன்னதுனால அப்படி நடக்க மாட்டாருன்னு நம்புது மார்க்கெட். அதனால இனிமேல் வார் பெருசா நடந்து அதனால சந்தை இறங்குறதான்ற வாய்ப்பு குறைஞ்சு போச்சு. இல்லைன்னு எடுத்துக்கலாம் இன்னும் 2 வாரத்துக்கு. அப்போ சந்தையில ஷார்ட் அடிச்சவங்கலாம் இந்த 2 வாரத்துல நம்ம மாட்டிக்க போறோம் அப்படின்னுட்டு இன்னைக்கு ஷார்ட் கவரிங் நடந்திருக்கதாகவும் நம்ம அதை எடுத்துக்க வேண்டியிருக்கு. அப்போ அந்த ஷார்ட் கவரிங்ன்றது சந்தையை தூக்கி விட்டா இந்த அளவுக்கு தூக்கி விடுமா அப்படின்னா ஓரளவுக்கு ஆமாம் தான் சொல்லணும். ஆனா கூடவே எஃப்ஐஐஸ் சொல்லக்கூடிய அந்நிய நிதி நிறுவனங்கள் வாங்குதல் நடந்துகிட்டு இருக்குன்றதும் இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம். இந்த 2 செய்திகளுமே சந்தையை வந்து மேல்நோக்கி உயர்த்துவதற்கு முக்கியமான காரணமாக நம்ம பார்க்கிறோம். அதையும் தாண்டி அப்படி நம்ம இதுல யோசிக்கும் போது குரூட் ஆயிலோட பிரைஸ் மடமடன்னு ஏற ஆரம்பிச்சது. பிரெண்ட் குரூடு 76க்கு மேல போயிடுச்சு. 76, 77, 78 கிட்டத்தட்ட கூட போனது. WTI குரூடு வந்தும் கிட்டத்தட்ட 74.5, 75 நோக்கி வந்தது. இந்த நிலைமையில ஒரு மார்ஜினல் ஃபால் நடந்துகிட்டு இருக்குது நம்ம பாக்குறோம். ஏற்கனவே நீங்க மற்ற சூழலை பார்த்தீங்கன்னா கோல்டு சில்வர்லாம் கூட இறங்க ஆரம்பிக்கிறத நீங்க பாக்குறீங்க ப்ராஃபிட் புக்கிங் அடிப்படையில. அப்போ கச்சா எண்ணெயின் விலையும் வந்து ஓரளவுக்கு இறங்க ஆரம்பிச்சிருக்கிறது. இப்போ ஒருவேளை அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் குறையுமா அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா ட்ரம்ப் எடுத்த முடிவு அப்படின்றது இன்னும் சிக்கலான சூழ்நிலை கொண்டு போயிட்டு இன்னும் 2 வாரத்துக்கு விடாது அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இந்த மாதிரி முக்கியமான மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸை சாதகமா மாத்திக்கிட்டு வரதா நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் தான் முக்கியமான காரணம் நமக்கு நம்முடைய சந்தை ஏறினதுக்கு. ஏன்னா கச்சா எண்ணெயை நம்ம பெருமளவு நம்பி இருக்கிறோம் இறக்குமதியில. அதனால அதுக்கு பிரச்சனை வராதுன்னாவே நமக்கு அது ஒரு சாதகமா எடுத்துக்கலாம். பட் எல்லாத்தையும் தாண்டி சந்தையானது டெக்னிக்கலா நிப்டியை நம்ம பார்த்து சொல்லும் போது அது முக்கியமான ஆதரவு நிலை அப்படின்றத இந்த 24,700 இப்போதைக்கு சப்போர்ட்டா எடுத்துச்சு. ஆனா இதுக்கு கீழே இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு ஆதரவு 24,450. இப்போ 24,450 எப்பயுமே நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் எந்த இறக்கம் வந்தாலும். இப்போதைக்கு 24,700 சப்போர்ட் எடுத்து மேல போயாச்சு. ஆனா அவ்வளவு ஈஸியா திரும்பி மேல போயிடுமா அப்படின்னா இப்போதைக்கு அதோட ஹிஸ்டரி என்ன சொல்லுது இல்லை அப்படின்னு தான் சொல்லுது. பல முறை இந்த 25,000 அது தொட்டு தாண்டிலாம் 1, 2, 3 அப்படின்னு அது தாண்டும் போதெல்லாம் செல்லிங் ப்ரெஷர் வந்து கீழ் நோக்கி தள்ளி இருக்கு. ஒரு முறை மட்டும் முயற்சி பண்ணி என்ன பண்ணுச்சு, கடன்னு அந்த 25,000 தாண்டி ஒரு வலிமையாக ஒரு ஏற்றமாக 25,200 கிட்ட வரைக்கும் போச்சு. 25,199 வரைக்கும் போச்சு. அதுக்கு மேல அதனால ஃபர்தரா ஏற முடியல. இப்ப ஏறும்போது அந்த உச்சத்தை உடைக்குமா அப்படின்னா அதையும் கொஞ்சம் நம்ம சந்தேக கண்ணோடு தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இது வந்து இந்த ஏற்றம் அப்படின்றது ஒரு பலமான என்ன ஒரு செய்திகள் அடிப்படையில ஏறல, ஷார்ட் கவரிங் அப்படின்ற அடிப்படையிலும் தற்காலிகமான ட்ரம்போட கொள்கை ரீதியான முடிவுகளும் சந்தைக்கு ஒரு சாந்தத்தை கொடுத்துருக்கத பார்க்கிறோம். அதனால இப்பவும் நம்ம என்ன சொல்லணும், 25,200 அப்படின்ற ஒரு புள்ளியில ஒரு ஸ்ட்ராங்கா தடுப்பு இருக்கு. அந்த 25,200 இருந்து 25,350 வரைக்குமே தடுப்பு இருக்கு. இன்னும் சொல்ல போனா 25,400 தாண்டாத வரைக்கும் இந்த ஏற்றங்களில் மீண்டும் செல்லிங் பிரஷர் வர்றதுக்கான வாய்ப்பு இருப்பதாக எடுத்துக்கொள்ளலாம். ஓகே சார். ஸோ செக்டார்ஸ் பத்தி பார்க்கலாம். இப்ப இருக்கிற இதுல நம்ம வந்து இந்த செக்டார்ஸ் எல்லாமே இப்ப நல்லா ஏறிடுச்சா சார் இந்த 25,000 தாண்டினதுக்கு அப்புறம்? ஆமா, எல்லாமே பச்சையா இருக்கு. எண்டட் இன் கிரீன். அதாவது எல்லாமே பாசிட்டிவா முடிஞ்சிருக்கிறத நம்ம பாக்குறோம். எல்லா செக்டாரும் பாசிட்டிவா முடிஞ்சிருக்கு. அதுல குறிப்பா இப்போ இன்னைக்கு லீடு எடுத்த செக்டார் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா மேல முதல்ல நிக்கிறது வங்கித்துறை. மிக வலிமையான ஒரு ஏற்றத்தை கொடுத்து பலமா மேல திரும்பி இருக்குது அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது ஆட்டோமொபைல் செக்டார். ஏன்னா பொருளாதாரம் மீளும் அப்படின்னாவே ஆட்டோமொபைல் செக்டார்ன்றது ஒரு சிக்லிக்கல் செக்டார் நம்ம சொல்லணும். பொருளாதாரம் வலிமையா இருக்கும் போது ஏறும், பொருளாதாரம் வலிமை கொண்டு போது இறங்கும். அந்த வகையில பொருளாதாரம் நமது வலிமையா மாற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வரும்போது வரக்கூடிய செய்தியின் அடிப்படையில ஆட்டோ செக்டாரும் இப்ப வலிமையா ஏற ஆரம்பிச்சிருக்கிறத நம்ம பாக்குறோம். இதற்கு அடுத்தபடியா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உலக சந்தைகள், அதாவது ட்ரம்போட இந்த அனௌன்ஸ்மெண்ட்னால ஓரளவுக்கு இந்த போர் விவகாரம் தள்ளி வைக்கப்பட்டதாக பார்க்கிறது. அதனால அந்த உலக சந்தையிலும் மெட்டலோட ஒரு வியாபாரமும் ஒரு நிலைத்தன்மைக்கு நோக்கி நகர்கிறது. ஸோ அதனால மெட்டல் செக்டாரும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஒரு வலிமையான ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இதற்கு அடுத்தபடியாக அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த வங்கிகள் ஏற்றம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த வங்கிகள் ஏற்றத்துல
குறிப்பா பிரைவேட் பேங்க்ஸை விட பொதுத்துறை வங்கிகள் மிக அதிகமான வலிமையை காட்டி வருது அப்படின்றதையும் நம்ம இந்த இடத்துல குறிப்பிட வேண்டியிருக்கு. இதற்கு அடுத்தபடியா ஹெல்த் கேரும் ஒரு வலிமையான ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். எல்லா செக்டாருமே இன்னைக்கு ஏற்றம் தான். அதில் குறிப்பிட்ட சில செக்டார்ஸ் மட்டும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அதே நேரம் ஐடி செக்டார் ஏற்கனவே ஏறுமுகமாக தான் இருக்குது. அது தொடர்ந்து வலிமை காட்டி வருகிறதுன்றதை நம்ம முந்தைய வீடியோலையும் சொல்லியிருந்தோம். இப்போ ஐடி, ஃபார்மா, இது ரெண்டு, மெட்டல், இது மூணு தான் வந்து ஒரு நமக்கு ஃபோர் ஃப்ரண்ட்ல இறங்கும் சந்தையிலும் தாக்கு பிடிச்சிட்டு இருக்கதா சொல்லியிருந்தோம். இப்போ அது கூட வங்கித்துறை சேர்ந்தாச்சு. வங்கித்துறை இறக்கத்திலிருந்து மீளணும், மீண்டுகிட்டு இருக்கு. ஒருவேளை வங்கித்துறை தொடர்ந்து ஏற்றம் கொடுத்தால் அது ஒட்டுமொத்த நிப்டிக்கும் வலு சேர்க்கலாம். ஓகே சார். ஸோ செக்டர்ஸ் எல்லாமே நல்லா பாசிட்டிவாக தான் இருக்கு. மார்க்கெட்டும் பாசிட்டிவாக தான் போயிட்டு இருக்கு. இது வந்து திருப்பி அப்படியே போகணும் அப்படின்றதா எல்லாரோட ஒரு ஆசை. பார்க்கலாம் சார் தொடர்ந்து எப்படி போகுது அப்படின்ட்டு. கண்டிப்பா. ஓகே சார், தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் பேசிக் கிளாஸ் பார்த்தீங்கன்னா சண்டே வருது. சண்டே வந்து காலையிலேயே ஸ்டார்ட் ஆயிடும். அது வேணும்னாலும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இங்க வந்து எஸ்எஃப்எல் வந்து மண்டே ஸ்டார்ட் ஆகுது. இந்த 2 கிளாஸ் யார் யாருக்கு வேணுமோ இம்மிடியட்டா கிளாஸை புக் பண்ணுங்க. டைமே கிடையாது. ஸ்க்ரீன்ல இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.